At My Lifestyle Marketing, it's your belief that fuels our success. And that's what makes My Lifestyle one of India's leading and fastest growing direct selling companies. What's powering this incredible growth? A great business plan that rewards your efforts, a winning team of distributors, leaders and management, mentorship that inspires, and a training system that builds champions. But here's what sets us apart. A product range India trusts. Let's step into the world of My Lifestyle products. At My Lifestyle, we have built strong and trusted brands like Elements Wellness, On and On, India Grow, New Star, My Home, and Ahar. Each created with a clear purpose of giving complete customer satisfaction. At My Lifestyle, product innovation and development are at the heart. Welcome to Naha Direct Selling Channel. My Lifestyle marketing பண்றோம் network marketing. அதை பற்றி ஃபஸ்ட்டு பிராண்டாக அவங்க ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு 1 வந்து எலமெண்ட்ஸ்ன்ற பிராண்டு இப்போ காமிக்கிறேன். எனக்கு நான் முதல்லலாம் ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன். கண்ணெலாம் சிவப்பாயிரும். இது நைட்டு தான் ஒரு 2 சொட்டு, ஒரு இந்த சைடு 2 சொட்டு, இந்த சைடு 2 சொட்டு ஊற்றிட்டு படுத்தேன். ரெட்டாக இருந்தது அப்படியே ஒயிட் ஆயிடுச்சு. காலில் எழுந்துச்சு பார்க்குறேன், காலில் வெள்ளையாக இருக்குது. அதுக்கப்புறம் இது இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்து பிடி பீரியடில் வந்து என் ஃப்ரெண்டு செல் காக்கிறதுல விளாண்டுக்கு போகும்போது இப்படின்னு அடித்த உடனே கண் ரெட்டாகி வீங்கிருச்சு. வீங்கினோடனே டாக்டர்கிட்ட போட்டுருந்தாங்க. எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட போகணுன்னாங்க. இல்லைம்மா, நாங்கள் இந்த இதை மட்டும் யூஸ் பண்ணுவோம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணி வீங்கினது இப்போ பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கு. டாக்டர் கூட சரி பண்ண முடியாதுன்னாங்க, ஆனால் நான் சரி பண்ணி காமிச்சிட்டேன். இது வந்து எலமெண்ட்ஸ்லேயே ஆயுஷ் வாஷ் லேகியம். இது வந்து என்னோடய அக்கா வந்து பிடி பீரியட் அன்னைக்கு கல்லில் மூக்கு ஏறிடுச்சு. அதில் வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். அது கல்லெல்லாம் தும்முனோடனே வெளில வந்துடுச்சு. இது அழுதா அப்படியே அழுதோன்னா அப்படியே மூச்சு திணறும் எங்கள் அக்காவுக்குலாம். இது கொடுத்தோடனே இப்போலாம் மூச்சு திணறது இல்லை. இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறோம், எப்படி இதுன்னு கேட்டாங்க. அதனால் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து வூண்ட் ஹீலிங்கிற எலமெண்ட்ஸில் உள்ளது. எனக்குள்ள சைக்கிள் ஓட்டும் போது அந்த வீடியோ கிளிப்பு கூட சைடில் போடுறேன். சைக்கிள் ஓட்டும் போது வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது இதான் இந்த மொட்டில். இது வந்து இப்போ தான் ஒரு வாரமாக இருக்கும். அது கூட நல்லா காஞ்சிருச்சு. ஒரு தடையும் இல்லை, சைக்கிள் விழுந்த தடை. இது வந்து ஒரு நாள் தான் தேய்ச்சி காஞ்சிருச்சு. அப்படியே புண்ணு உதிர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது வந்து என் தங்கச்சிக்குலாம் இங்கே ஃபுல்லாக வந்து ஏதோ வெடிப்பு மாதிரி வெடிச்சிருச்சு. இதை போட்டோடனே வெடித்து அன்றைக்கே செலவாக வந்திருக்கு. அந்த வீடியோ கிளிப் கூட சைடில் காட்டுறேன். இது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு இதை சரி பண்ணியிருக்கேன். அதையும் நான் சைடில் ஃபோட்டோ இல்லை இமேஜ் வீடியோ மாதிரி காட்டுறேன். இது வந்து எலமெண்ட்ஸில் பாடி ஒயிட்னிங் பாடி லோஷன். இது வந்து எலமெண்ட்ஸ்க்குரிய ஒரு லோஷன். இதையும் நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்வேன்னா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கடையில் அப்பளம் லோஷன் அது போட்டு நல்லா டேஸ்ட்டு போட்டோடனே நான் பவுட்ரு இருக்கும், அது போட்டோம்னா மூஞ்சி எல்லையாக இருக்குது. இப்போ கூட அதான் போட்டிருக்கேன். எப்படி மூஞ்சி பணப்படன்னு இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வாங்குங்க நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் அம்மா என் அக்காக்கெல்லாம் இங்கே ரொம்ப புண்ணாக இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பு கூட சைடில் காட்டுறேன். பொறியாக இருக்கும். அதெல்லாம் சூப்பராக சரியாயிடும். பொம்பளை பிள்ளைனால யூஸ் பண்ணாங்க. ஸ்கூலுக்குலாம் இதான் யூஸ் பண்ணாங்க. பாருங்கள், இதே பாதிக்காலே இருந்துச்சு. எங்கள் அக்கா போட்டு யூஸ் பண்ணி பொறியாக வந்தது வெள்ளையாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற வீடியோ கூட நான் அடுத்த வாரம் கூட போடுறேன். ஏன்னா இது வந்து இப்போ நான் ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். நான் டெமோ வந்து நான் அடுத்த வாரம் பண்ணுறேன். இது வந்து ரெட் பேஸ்ட்டு. இதுவும் எலமெண்ட்ஸுன்ற பிராண்டு தான். இது வந்து என் பாப்பாவுக்கு தியா பாப்பான்னு ஒரு பாப்பாவுக்குலாம் இங்கேக்குள்ளே பல் சூத்தையாக இருக்கும்.
அதை நல்லா ப்ரெஷ் பண்ண பல் சுத்தனா நல்லா போகும். பல் வலி அதெல்லாம் நல்லா போகும். பல் கூச்சம் எல்லாமே நல்லாயிருக்கும். பல்லெல்லாம் வெள்ளையாக இருக்கும். இந்த பேஸ்ட்டில் ஆல்கஹாலே இல்லை. மற்ற பேஸ்ட்டில் பாருங்களேன் ஆல்கஹால் நிறையா இருக்குது. இது வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டு டீ குடித்தோம்னா மற்ற பேஸ்ட்டில் டீ குடித்த மாதிரியே இருக்காது. இதே இந்த பேஸ்ட்டு டீ குடிச்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். டீ குடித்த மாதிரி இருக்கும், ப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும், நல்லா வெள்ளையாக இருக்கும். வெறும் வாயிலே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இப்போ பாருங்கள். நல்லா தான் இருக்குது. இதே மற்ற இதெல்லாம் ஒரு மாதிரி ஆல்கஹால் சின்ன பிள்ளைங்கலாம் உள்ளே போச்சுன்னா அதெல்லாம் என்ன ஆகுறது. அதான் நம்ம இது இருக்குது சரியா. இது வந்து வெளியில் போகும், சாப்பிட்டோன்னே வெளில போகும். அது வந்து உள்ளே குடலெல்லாம் எரிய வச்சு ஒரு மாதிரி ஆகிடும். ஆன்டி அலர்ஜின்ற டானிக்கை இது வந்து எங்கள் அக்காவுக்குலாம் இங்கேருந்து என் பாப்பாக்கெலாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அலர்ஜியாக ஒரு மாதிரி தோல் உரிஞ்சிச்சு. அது குடிச்சோடனே ஒரு மாதிரி தோல் உரியாது. இப்போ காலெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இது இருக்கும், அதெல்லாம் போயிடும் சரியா. இது நீங்கள் இதையும் உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அது வேணும்னா கால் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நாங்கள் சேல் பண்ணுறோம். இது வந்து பிளட் பியூரிஃபை, அது எலமெண்ட்ஸ்லேயே பிளட் பியூரிஃபைன்ற டானிக்கு. இது வந்து பிளட் பியூரிஃபைனா நம்ம நிறையா இதெல்லாம் சாப்பிட்ருப்போம், உள்ள ரத்தம்லாம் பியூரிஃபை ஆகாமல் இருக்கும். இது குடித்தோம்னா பிளட் பியூரிஃபை ஆகிடும். பிளட்டு வந்து நல்லா உள்ள ரத்தம்லாம் நல்லா இருக்கும். பிளட் பியூரிஃபைன்னு பார்த்தோம்ல இல்லையா, அதேமாரி ஃபீலிங் லிக்யூடு. இந்த லிக்யூடு வந்து இது ஃபீலிங் லிக்யூடுன்றது நம்ம உள்ளலாம் கெட்ட ரத்தம் இருக்கும், அதெல்லாம் நல்ல ரத்தமாகும். இது லிவாகைனுன்ற டானிக்கை இப்போ நிறைய பேர்லாம் சிகரெட் பிடிப்பாங்களே, எனக்குள்ள கல்லீரரு இந்த உள்ளே இருக்க மூச்சு விடும் போது இங்கேக்குள்ள கிட்னி போயிடும். இது வந்து குடித்தா எல்லாமே இருக்கும். இப்போ அல்சர் வந்துருச்சுன்னா, எனக்குலாம் அல்சர் வந்துருச்சு, இங்கே ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் இது குடித்தேன். இதெல்லாம் நல்லாயிருக்கும், அல்சருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சாம்பின்ற ஆயில் இருக்குது நம்மகிட்ட. சாம்பி ஆயில்ன்றது இருக்குது. இது வந்து எனக்கெலாம் சண்டே எல்லோரும் லீவில் இருப்போம்ல, இப்போ வந்து மண்டை சூடாயிரும், ஹீட்ஸ் ஆயிரும், உச்சிக்கு ஏறி தலைவலிக்கும் அந்த மாதிரி. இது வந்து நம்ம நல்லா தலைக்கு தேய்ச்சி உடம்புக்கெலாம் தேய்ச்சி 15 நிமிஷம் மட்டும் விட்டோம்னா கொஞ்சம் அப்படியே ஊறி அப்படியே நம்ம தலை குளிச்சோம்னா நம்மளுக்கு அப்படியே நல்லா கண்ணெல்லாம் நல்லா இருக்கும். ஹீட்டு தலைக்கு ஏறாது, உஷ்ணம் எதுவும் ஏறாது, நல்லாயிருக்கும். காட்சிக்கு வந்து இதையும் இந்த ஊட்டி ஹீலிங்கிற ப்ராடக்ட்ஸு 2 ப்ராடக்ட்டையும் கொடுத்தோடனே இங்கேக்குள்ள வெரிகோஸ் வந்துருச்சு. வெரிகோஸ் வந்தோடனே இதையும் அந்த கரண்டியில் போட்டு இது கொஞ்சம் போட்டு இதையும் ஊற்றி நல்லா கலக்கி காலில் தேய்ச்சோம்னா அந்த வெரிகோஸ் பெயின் ஃபுல்லாமே பெய்யும். இந்த காஃப் மில்ன்ற டானிக்கை இருக்குல்ல, இந்த காஃப் மில்ன்ற டானிக்கை வந்து நான் வந்து இப்போ எனக்கு இப்போ சளியெலாம் மற்ற இதுனா சளி டானிக்கை குடிக்கும் போது மற்ற இதெல்லாம் இது இருக்கும், இங்கே நெஞ்சுக்குள்ளே இருக்கும் சளி. அது குடித்தோன்னே நம்ம பாத்ரூம் போகிறதுலே தெரிஞ்சிடும், வெள்ளையாக போகும். எனக்கெலாம் போனோடனே இது நல்லா இப்போலாம் சளி விட்டுருச்சு. இது வந்து சளிக்குரிய டானிக்கை. எங்கள் அக்காவுக்கு வந்து ஒல்லியாக இருப்பாள். ப்ரோட்டீன் பவுட்ரு எலமெண்ட்ஸ்லேயே ப்ரோட்டீன் பவுட்ருன்னு இருக்கும். அது வந்து எலமெண்ட்ஸில் ப்ரோட்டீன் பவுடர்ன்னு இருக்கும். அது வந்து நல்லா குண்டாகும், சத்து நல்லா வைக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம குண்டாக இருக்கவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது. இது வந்து உமன் கம்பெனிகள். எங்கள் அக்காலாம் பெரிய பிள்ளையானா, அவங்களுக்குலாம் வயிறு வலிக்கும்ல, பெரிய பிள்ளையானா கீரி எடுத்துக்கலாம். இது குடிச்சோன்னே வயிறு வலிலாம் நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் பாட்டிக்கெலாம் நைட்டு அந்த டயத்தில் தலை வலிக்கும். இது வந்து லேசாக அப்படி அப்ளை பண்ணி இப்படி நல்லா தேய்ச்சி
ஒன் டைம் தேய்ச்சாலே போதும். இங்கே இருக்க தலைவலி, புடதியில் இருக்க புடதிக்கெலாம் இங்கே தேய்ச்சாலே போதும், நல்ல தலைவலிலாம் விடும். கால் வலி அதெல்லாம் இருக்கும். மற்ற தைலத்தெலாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கருப்பாக இருக்கும். நம்ம தைலத்தில் போட்டிங்கன்னா வெள்ளையாக இருக்கும் பாருங்கள். நேற்று கூட நான் யூஸ் பண்ணேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதாச்சும் கருப்பாக இருக்கா? இல்லை. இது வந்து ஆனான் ஹெர்பல் ப்ராடக்ட். இது வந்து ஆனான் பிராண்டில் இருக்குது. இது வந்து பல்லெல்லாம் வெள்ளை, மற்றவங்களாம் மஞ்சள் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கெலாம் இதான் தேய்ச்சோம், வெள்ளைன்னு இருக்கு பாருங்கள். வெள்ளைன்னு இருக்கும். பல் கூச்சம் வராது. நம்ம டீ குடிப்போம்ல காலைல, மற்ற பேஸ்ட்டில் டீ குடித்தா ஒரு மாதிரி டீ குடித்த இதே இருக்காது. இந்த பேஸ்ட்டில் டீ ப்ரஷ் பண்ணிட்டு டீ குடிச்சு பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. இது வந்து ஆல்கஹாலில் சின்ன பிள்ளைங்க கூட சும்மா வந்து அப்படி எடுத்து சாப்பிட்லாம். டெமோலாம் நான் ஒன் வீக் அப்புறம் ப்ராடக்ட்ஸில் இது வந்து மகா பிருங்கராஜ் ஆயில். இது வந்து எங்கள் அக்காக்கெலாம் பார்த்திங்கன்னா தொட வரைக்கும் இருக்கும். இந்த ஆயில் மட்டும் தேய்ச்சிங்கன்னா கருகருன்னு இருக்கும். முடி உதிராது. வழுக்க பிறந்ததுலேருந்தே வழுக்கலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி முடி உதிருது, அந்த மாதிரி பிரச்சனை நம்ம சரி பண்ணிடலாம். இதிலே ஆம்லா ஆயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியூ ஸ்டார் சொல்லும் போது நான் சொல்கிறேன். இது வந்து ஆனான்லே நீம் சோப்பு இருக்குது, சாண்டல் சோப்பு இருக்குது. இந்த நீம் சோப்பு வந்து நம்மளுக்கு புண்ணாக வரும். அது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்ற சோப்புலாம் போய் வெளில வச்சு பாருங்களேன். ஃபேஸ்க்கு மட்டும் போடாது, மேலுக்கு போடக்கூடாது. மற்ற சோப்புலாம் வச்சு பாருங்களேன், வெயிலில் அப்படியே உருகாமல் இருக்கும். இது வெயிலில் மட்டும் வச்சா அப்படியே உருகி தண்ணியாக போயிடும். இதெல்லாம் இது ஃபுல்லாமே இப்போ நான் காமிச்ச ஃபுல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஒரு கெமிக்கல் கூட இல்லை. எங்கள் அக்காவுக்கெலாம் கையெல்லாம் சுருங்கலாக இருக்கும். எங்கள் பாட்டிக்கெலாம் சுருங்கலாக இருக்கும். எங்கள் பாட்டிக்கு எங்கள் அக்காவுக்கெலாம் இது டெய்லி முகத்துக்கு போடுவா, கைக்கு ஃபுல்லாத்துக்கு போடுவோம். அதெல்லாம் இப்போ வீடியோ கிளிப்பு சைடில் காட்டேன். எப்படின்னா சுருங்கலே இல்லாமல் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எப்படி சுருங்கல் காமிட்டேன். இது இப்போ ஆனான்லே ஹேர் கலர் ஷாம்பு. ஆனான்ல எங்கள் சித்தப்பாக்கெலாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். இப்போ வந்து மற்ற இதெல்லாம் அடித்தோடனே உள்ள மூளையில் ஏதாச்சும் செல்கள் பாதிக்குது. நம்ம ஹேர் கலர் ஷாம்பு வந்து நம்மளோட நான் எண்ணெய் தேய்க்கணும். யூஸ் பண்ணுறது எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுடணும். தலை திரும்பியும் டை அடித்து தலை குளிச்சோம்னா முடி கருகருன்னு இருக்கும். இது 5 நிமிஷம் நல்லா முட்டை அடிக்கிற மாதிரி அடித்து நல்லா போடணும். அது நுரையாக வரும்ல, பபிள்ஸ் நெஸ்ட் மாதிரி கட்டும்ல, அப்போ தான் டை அடிக்கணும். எங்கள் அக்காவுக்குலாம் இது எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கணுன்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இது போட்டு படிக்க வச்சோம். நல்லா யாகம் இது வெஜிடபிள்ஸ்லாம் கலந்த இதெல்லாம் சத்து. இது வந்து ஆனந்த் ப்ராடக்ட்ஸ்லேயே நாப்கின்ற ப்ராடக்ட்ஸ். இது வந்து நான் டெமோ வந்து இப்போ சைடில் வீடியோ கிளிப் போடுறேன், இல்லை ஃபுல் வீடியோ போடுறேன். பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் சாப்பிட்றீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் இதை சாப்பிடுங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இப்படி இருக்கும். எனக்கு இப்போ வந்து நல்லா பொசுன்னு கண்ணை வச்சுருக்கேன். முன்னாடி வந்து இப்படி ஒல்லியாக இருப்பேன், இப்படி இழுப்பாக கூட ஒன்றும் வராது. பாருங்கள், பொசுன்னு இருக்கும். எங்கள் அக்காவெல்லாம் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாயிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து எம்ஐ ஹோம் பிராண்டில் டிஷ்வாஷ் பார் வந்து நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப கரையாது. தண்ணி ஊற்றினோம்னா கரையவே கரையாது. இந்த டிஷ்வாஷ் பார் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம தேய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணோம்னா கழுவுனோம்னா சோப்பை அப்படியே பொடியாக வர ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கே கையில் இப்படி தொட்டுக்கிட்டே இருந்தாலும் இது உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி எரியிறது எதுவும் வராது. இது வந்து மேக்ஸ் பிரைட். இது வந்து வெள்ளை துணிக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் என் அக்கா வந்து மஞ்சளாக ஆக்கிட்டான். இது சாஞ்சிருப்பா கூட அப்படியே இந்த
கை ஃபுல்லாக மஞ்சள் ஆயிடுச்சு. இந்த கையில் மஞ்சள் இல்லை. அதுக்கப்புறம் இது லேசாக ஒரு இதளவு எடுத்து இதில் தேய்ச்சி அப்படி இருந்தால் பாருங்கள், வெள்ளை முன்னாடி மஞ்சளாக இருந்தாலும் இப்போ வெள்ளையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். இது எம்ஐ ஹோம்லே டிஷ்வாஷ் லிக்யூட். நம்ம டிஷ்வாஷ் பார் இருக்குல்ல, அதே இது டிஷ்வாஷ் லிக்யூடு. இது இன்ன கரை தான் இருந்தாலும் எல்லாம் மீன் வாசனை. இந்த மீன்லாம் நம்ம போட்டோம்னா வடச்சட்டியில் ஒரு மாதிரி மீன் தோல் அந்த மாதிரி ஒட்டிக்கிடுங்களா. இது நான் லேசாக ஒரு இது இவ்வளோ ஊற்றுனாலும், ஒரு ஸ்பூன் ஊற்றுனாலும் நிறைய வரும். அதே 100 பாத்திரம் வரைக்கும் விளக்கிக்கலாம். இந்த மாதிரிலாம். இது வந்து எம்ஐ ஹோம்லே டாய்லெட் கிளீனர். எங்கள் சித்தி வந்து வாயில் பேசாது காது கேட்காது. பத்ராப்பில் வந்து ஒருத்தவங்களும் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் ஆச்சு வீடு கட்டி. அந்த டாய்லெட் வந்து ஒரு மாதிரி அழுக்காச்சு. என்னென்னமோ போட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க எங்கள் சித்தி. அதில் வந்து அழுக்கான வெள்ளையாக இருந்துச்சுன்ட்டு கை கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ஐ ஹோம்லே ஃப்ளோர் கிளீனரு. இங்கே இது வந்து ஃப்ளோர் வந்து ரொம்ப வாசனை தூசியாக இருக்கும். இது வந்து இவ்வளோ மூடி போட்டாலே சூப்பர் வாசனை. அப்படியே எங்கள் வீட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குபுன்னு வாசனை இருக்கும். எல்லாமே ஃப்ளோர் கிளீனர். அப்படியே பளபளன்னு இருக்கும். டைல்ஸுக்கெலாம் போட்டிங்கன்னா பளபளன்னு இருக்கும். எங்கள் சிமெண்ட்டு தரையே சூப்பராக இருக்குது, பளபளன்னு. எம்ஐ ஹோம்லே கிளாஸ் வந்து எங்கள் இதெல்லாம் சாந்தி போட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே. இதெல்லாம் லேசாக ஒரு ஸ்ப்ரே பண்ணி இப்படி க்ளீன் பண்ணால் போதும், நல்லாயிருக்கும். சரியா? இது வந்து ஆகார்ன்ற பிராண்டில் மல்லித்தூள். சரியா? மல்லித்தூள் வந்து இப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்கு ப்ராடக்ட். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், மல்லித்தூள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் இருக்குது. இதெல்லாம் கெமிக்கலே இல்லாதது. மிளகாத்தூள்லாம் லேசாக ஒரு ஸ்பூன் லேசாக அப்படி தூவி விட்டாலே உரைக்கும். சில்லி பவுடரெல்லாம். இது வந்து டீ லைட். நம்ம எப்பயும் போடுறதுலே டீ லைட். ஆனால் இதில் கெமிக்கல் இல்லை. நம்ம போடுறதுல கெமிக்கல் இருக்குது. இது வந்து மென்ஸ் சென்ட்டு உமன்ஸ் சென்ட் இருக்குது. இது ரெண்டுமே போட்டுக்கலாம். 2 நாள் நான் இப்போ போட்டிருக்கேன். 2 நாளைக்கு வாசனை வரும். 2 நாளைக்கு வாசனை வரும். இது வந்து மென் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபீமேல் யூஸ் பண்ணுறது. மென் உமன் இருக்குது. மெயிலும் யூஸ் பண்ணலாம், ஃபீமேல் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் மெயில் ஃபீமேல்ன்ட்டு நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இது பவுட்ரு, நியூ ஸ்டார் பவுடரு. எல்லாமே நியூ ஸ்டார் தான். நியூ ஸ்டார் வந்து பவுட்ரு வந்து இப்போ நான் பாருங்கள் வெள்ளைன்னு இருக்கு பாருங்கள். இப்போலாம் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ வர பவுடர்லாம் முன்னாலாம் பவுடரே போட மாட்டேன். ஒரு வாட்டி போட்டதில் பொறியாக வந்துடுச்சு. மூஞ்சியெல்லாம் பொறியாக வந்ததில் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி போய் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கிடச்சோடனே இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது இப்போலாம் பயங்கரம் ஒரு இது கூட இருக்காது. இது வந்து சாதா பேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, டூத் பேஸ்ட். இது வந்து ஆல்கஹால் இல்லை. இது வந்து சும்மா நம்ம 10 ரூபா பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அதுலேயே லேசாக விலை கூட, வெறும் 73 ரூபா தான். இப்போ வந்து பப்பாயா ஃபேஸ் வாஷ். நீங்கள் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ்லாம் போடுறீங்கள, அதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு சேராது. இது எல்லாத்துக்கும் சேர்ற ஃபேஸ் வாஷ். எங்கள் அக்கா கூட இதெல்லாம் போட்டுக்கிருக்கா. என்னோடய அக்காவுக்கு வந்து இங்கனக்குள்ளே ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். லேசாக அப்படி தொடர்ந்து இதை ஓப்பன் பண்ணி தேய்ச்சா இந்த வெள்ளைலாம் கருப்பாகிடும். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு ப்ராடக்ட் ஒரு புளி கெமிக்கல் கூட இல்லை. இது வந்து நியூ ஸ்டார் ப்ராடக்ட்டு. இது வந்து சோப்பு. இது வந்து நம்ம இது 10 ரூபா சோப்பு யூஸ் பண்ணுறோம்ல, அதில் மற்ற சோப்புலாம் டாய்லெட் சோப்புன்னு பின்னாடி எழுதுடும். இதில் வந்து நீங்கள் என்னதான் டாய்லெட் சோப்பு இது ஆனான்னு ஒரு மூஞ்சிக்கு மட்டும் போடுற சோப்பு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இது. ஆனால் நம்ம இதுக்கு மேலுக்கு போட்டோம். இதிலே இந்த ஃப்ளேவர் இருக்குது, ரோஸ் ஃப்ளேவர் இருக்குது, சாண்டில் ஃப்ளேவர் இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளேவர் இருக்குது, நெக்ஸ்ட்டு நீம் அண்ட் ஆயுர்வேத ஃப்ளேவர்
கையில் கிளிப்பை கூட ஆட் பண்ணுறேன். இல்லை நான் அதோட பேர் மட்டும் போடுறேன். இது ஃபுல்லாக டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங். இது டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங். நம்ம பண்ணுறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம டைரெக்டாக போய் செல் பண்ணுவோம். இதே இது மற்ற கம்பெனிஸ்லாம் இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சுடுறது, இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிடுறது. ஒரு துளி கூட கெமிக்கல் இல்லாத பிஸ்னஸ். எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் தான். அப்போ நான் முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் இப்போ 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதெல்லாம் நல்ல ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வீடியோ கிளிப்பில் என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தம்பியாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா காய்ஸ்? நன்றி.